ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்ல போகிறேன். நம்ம நரசிம்ம சுவாமியோட கதை. இப்போ கூட ரீசெண்டாக படம்லாம் வந்திருக்கு பார்த்தீங்க இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த கதையிலோட பேசிக் ஒரு சின்ன விஷயமே ஹிரண்யகஷ்யப் அப்படின்ற ஒரு ராஜா வந்து தன்னோட மரணம் நிகழவே கூடாதுன்றதுக்காக யோசித்து ஒரு வரத்தை பிரம்மனிடம் வாங்கிக்கிறாருங்க. அதாவது அவரோட இறப்பு வந்து காலையிலையும் நடக்கக்கூடாது, இரவுலையும் நடக்கக்கூடாது, மனுஷனாலேயும் நடக்கக்கூடாது, மிருகத்தாலேயும் நடக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியவும் நடக்கக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் நடக்கக்கூடாது, அதே மாதிரி எந்த ஆயுதத்தாலேயும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வரத்தை பிரம்மனை கடும் தவம் நோக்கி செஞ்சு வாங்கிக்கிறாரு ஹிரண்யகஷ்யப். அதுக்கப்புறம் தன்னையே கடவுளாக நினைக்க சொல்லி எல்லா மக்களையும் துன்புறுத்துறாரு. அதற்கு நேர்மாறாக அவரோட பையனே விஷ்ணுவை நோக்கி எப்போவுமே ரொம்ப பக்தியோடு இருக்கார். இதை பார்த்த ஹிரண்யகஷ்யப்புக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. பிரகலாதன் அப்படின்றவர் தான் அவரோட பையன். அவரை என்னெல்லாம் துன்புறுத்த முடியுமோ எல்லா வகையிலுமே துன்புறுத்தி ஆனாலும் எல்லா நேரத்துலையும் விஷ்ணு அவருக்கு துணையாகவே இருந்து அவரை எல்லா கஷ்டத்துலேருந்தும் வெளியே கொண்டு வந்துடுறாரு. ஹிரண்யகஷ்யப்பால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு நாள் பையனை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல நின்று ரொம்ப கோவத்தோடு கத்துறாரு. இந்த உலகமே என்ன தான் கடவுள்னு சொன்னாலும் நீ அந்த விஷ்ணுவை தான் கடவுள்னு சொல்கிற. உன் விஷ்ணு என்ன என்னை விட அவ்வளோ பெரியவனா அப்படின்னு கேட்க, பிரகலாதனோ ஆமாம் என் விஷ்ணு ரொம்பவே பெரியவர் அப்படின்னு சொல்ல, அதற்கு உன் விஷ்ணு எல்லா இடத்துலையும் இருப்பானா அப்படின்னு கேட்க, பிரகலாதன் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இருப்பார் அப்படின்னு சொல்ல, இந்த தூண்லேயும் இருப்பானான்னு ஒரு தூணை நோக்கி கேட்குறாரு. அதை பார்த்த பிரகலாதன் கண்டிப்பாக அந்த தூண்லேயும் இருப்பார் அப்படின்னு சொல்ல, உடனே ஹிரண்யகஷ்யப் கையில் இருந்த அந்த கதையை எடுத்து அந்த தூணை உடைக்கிறாரு. உடைச்ச உடனே உள்ளேருந்து நரசிம்ம சுவாமி வெளியே வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நரசிம்ம சுவாமி பார்க்குறதுக்கு தலை சிங்கம், உடல் வந்து மனுஷன் உடம்பு. அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக என்ன பண்ணுறாரு, ஹிரண்யகஷ்யப்பை பிடிச்சி வீட்டு வாசலில் கொண்டு வந்து வாசக்காலில் உட்காந்து அவரை மடியில் போட்டு அவரோட குடலை கிழித்து மாலையாக போட்டுடுறாரு. ஆக மொத்தத்தில் பிரம்மன் சொன்ன மாதிரி, வரன் கொடுத்த மாதிரி, மனுஷனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல், காலையிலையும் இல்லாமல் மாலையிலையும் இல்லாமல், எந்த ஒரு ஆயுதமும் யூஸ் பண்ணாமல், அதே மாதிரி வானத்துலேயும் இல்லாமல் பூமியிலையும் இல்லாமல், விஷ்ணுவோட மடியிலேயே நரசிம்ம அவதார சுவாமியால் குடல் கிழிக்கப்பட்டு மாலையாக போட விட்டு அந்தளவுக்கு நிலை நாட்டினார் நம்ம விஷ்ணு பகவான்.